குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் டைனிங் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, "டி, ராகவுக்கு கார சட்னி வை, நைட்ல இருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்." ராகவ் சொல்றாரு பாட்டி கிட்ட, "ஈவினிங் சூப்பு குடிச்சேன், அது ஒத்துக்கல எனக்கு." இப்ப அபி சொல்றாங்க, "ராகவ், என்கிட்ட நீங்க பொய் சொன்னீங்களா?" முரளி அபியையும் ராகவையும் பாக்குறாங்க முறைச்சு. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, "அபி, ராகவ தொடாத, நீ அவன் பக்கத்துல நிக்கிறது கூட என்னால பார்க்க பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு முரளி முகத்தை திருப்பிக்கிறாரு. இப்ப அபி முரளிய முறைச்சு பாக்குறாங்க. என்ன சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, சரியில்லையே இவர் மூஞ்சியே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க முரளிய பார்த்து. அஞ்சலி முரளி கிட்ட, "உங்களுக்கு பிடிச்ச கருப்பட்டி அல்வா இந்தாங்கன்னு குடுக்கறாங்க." முரளி எனக்கு வேண்டான்னு சொல்றாரு. சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்றாங்க. அப்ப முரளி கோவப்பட்டு, "வேண்டான்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்றாரு. இப்பயும் அஞ்சலி கம்பல் பண்றாங்க. கருப்பட்டி அல்வாவை வீசி எறிகிறாரு முரளி. இப்ப ராகவுக்கும் முரளிக்கும் சண்டை நடக்குது. முரளி சட்டைய ராகவ் பிடிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ரெண்டு பேரையும் விலக்கி விடுறாங்க. அஞ்சலி கோவத்துல ராகவ் கிட்ட சொல்றாங்க, "என் புருஷனை கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. இப்ப அபி சொல்றாங்க, "உங்க மேல உள்ள பாசத்துலதான் ராகவ் இப்படி நடந்துகிட்டாரு, என்னங்க நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க." இப்ப அஞ்சலி ராகவ முறைச்சு பாக்குறாங்க. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.